ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் இளைக்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் இருதயம் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனால் நாளொன்று வரும், உங்கள் இருதயம் ஜீவ விருட்சத்தை போல மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த தியானத்தை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Proverbs chapter 13 verse 12. Hope deferred makes the heart sick, but when the desire comes, it is a tree of life. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், அதற்காக பிரயாசப்படுகிறோம். தவறில்லை, எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் ஆங்கிலத்திலே hope deferred makes the heart sick. நம்ம எதிர்பார்க்கிற காரியம், நம்பிக்கையாக இருக்கிற காரியங்கள் தள்ளி போகும்போது, அவைகள் காலம் தாழ்த்தும் போது, அவைகள் நம்முடைய கரங்களிலே கிடைப்பதற்கு நாட்கள் கடரும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. எத்தனை முறை முயற்சி எடுத்திருக்கிறேன், எவ்வளோ பிரயாசப்படுத்தியிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு இது கிட்டவில்லையே. ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுகின்ற ஒரு சகோதரனையோ சகோதரியோ எடுத்துக்கொள்ளும்போது, எப்படியாவது தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்று பல முயற்சி, பல பிரயாசங்கள் அவர்கள் படும்போது, அது கிடைக்காத பட்சத்தில் அவருடைய இருதயம் மிகுந்த சோர்வடைகிறது. தேர் ஹார்ட் சிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனப்படுத்துகிறது, சோர்ந்து போகிறது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த வீரனோ வீராங்கனையோ அந்த தங்க பதக்கத்தை பெறும்போது அவருடைய உள்ளம் பூரிக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. When the desire comes, it is a tree of life. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தர சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம், காலம் தாழ்ந்து போயிருக்கலாம், ஒத்தி போய்கொண்டே இருக்கலாம், தள்ளி போய்கொண்டே இருக்கலாம். அது ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் சுகமாக இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம், உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஏதோ ஒரு நன்மையான காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் இளைக்கப்பட்டு போயிருக்கலாம், உங்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், உங்கள் இருதயம் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனால் நாளொன்று வரும், உங்கள் இருதயம் ஜீவ விருட்சத்தை போல மாறும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல மாறும் என்று சொல்லியிருக்கிறார். 40 நாட்கள் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கெர்ச்சிக்கும் போது அவர்கள் இருதயமெல்லாம் கரைந்து போய்விட்டது. ஆனால் 41வது நாள் வந்தது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவ விருட்சம் போல் மாறிவிட்டது. அதே போலதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டதா? பலவீனப்பட்டு விட்டதா? நீங்கள் மிகுந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஜீவ விருட்சத்தை போல மாற்றப் போகிறார். அதற்கு என்ன செய்யணும்? அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்திலே என்னோடு கூட இணைந்து கேட்கிற, கவனிக்கிற, பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை விரும்பினது தள்ளி போடப்பட்டிருக்குதோ, அல்லது காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறதோ, அல்லது கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் இருக்கிறதோ,
அதற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினது அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஜீவ விருட்சம் போல அவருடைய வாழ்க்கை மாறட்டும். அவருடைய உள்ளம் மகிழட்டும் அப்பா. நீர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கும், பூரிப்பாக்கும். எதிர்பார்க்கிற நல்ல நன்மைகள், நல்ல காரியங்கள் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி நீர் செய்யும் சுவாமி. எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடும். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை எடுத்து போடும். இயேசுவின் ஜீவன் உடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி ஜீவ விருட்சம் போல் உடைய பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். அந்த பாக்கியத்தை நீர் கொடும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.